48ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 48ஆம் அதிகாரத்தினுடைய ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதருமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவருடைய பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியிலே இவர்கள் மிகுதியாய் பெருக கடவார்கள் என்றார். 15 வாசிக்கலாமா? 48வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனுமானவர் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதருமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் யாக்கோபின் தேவன். இந்த யாக்கோபின் தேவன் யாக்கோபுக்கு செஞ்ச இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, வேதம் சொல்லுகிறது எல்லா தீமைக்கும் என்னை மீட்ட தூதருமானவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதருமானவர். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு மேல ஆண்டவர் ரொம்ப பாசமா இருந்தாரு. இப்போ என்ன தீமை நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது இந்த யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததிலே பெரிய தீமை யாரால வந்துச்சு அப்படின்னா, இந்த லாபானால தான் அவனுக்கு பெரிய தீமை. தன்னுடைய சொந்த மாமனாரால தான் அவனுக்கு பெரிய தீமை. அப்படின்னா இந்த லாபானை பொறுத்த வரைக்கும் இவனிடத்துல இருக்கிற ஸ்பிரிட் என்ன அப்படின்னா, எவ்வளவு கொடுத்தாலும் நிறையாத ஒரு மனுஷன் யாரு? லாபான். இந்த லாபானுக்கு என்ன கொடுத்தாலும் நிறையாது, எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் நிறையாது. பாருங்க, இவனுடைய புத்தி மோசமான புத்தி. ஒரு தன்னுடைய சொந்த பிள்ளையே விலை பேசி விற்கிற அளவிற்கு அந்த மனுஷனுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா தன்னுடைய மருமகனை கூப்பிட்டு சொந்த முறப்பைய தன்னுடைய தன்னுடைய குடும்பத்தினுடைய ஆளு, சரி என் வீட்டில் வந்திருக்குது, நீ எனக்கு ஏற்கனவே முறைதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாட்கள் ஆகட்டும், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு 7 வருஷம் வேலை செய்ய அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை வேலை செய்ய வச்சு திரும்ப ஏமாத்தி, திரும்ப 7 வருஷம் வேலை செய்ய வச்சு, திரும்ப 10 முறை சம்பளத்தை ஏமாத்தி. அதான் யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, இந்த 20 வருஷ காலமாய் நான் உன்னிடத்துல சேவிச்சேன். எத்தனை வருஷம்? 20 வருஷம். ஆனா இந்த 20 வருஷத்துல எதுவுமே அவனுக்கு தரல. இரவுல களவா போனதை, இரவுல எடுத்ததை எனக்கிட்ட வாங்குனீங்க, களவா போனதை வாங்குனீங்க, பீருண்டதை என்னிடத்துல வாங்குனீங்க. இவ்வளவு ஒரு கண்ணிங்கான ஃபெலோ யார் அப்படின்னு சொன்னா இந்த லாபான். ஆனா யாக்கோபு இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, எனக்கு வந்த எல்லா தீமைக்கும் கர்த்தர் என்னை கிருபையாய் விலக்கி மீட்டு கொண்டார், கிருபையாய் மீட்டு கொண்டார். யாக்கோபின் தேவன் எனக்கு அடைக்கலமானவர். இந்த யாக்கோபின் தேவன் எனக்கு கொடுக்கிற இரண்டாவது பெரிய ஆசீர்வாதம், எல்லா தீமைக்கும் என்னைக்கு விலக்கி மீட்டு கொள்ளுகிற கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். நான் நம்புகிறேன், உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் உங்களுக்கு தெரியாமல் வைக்கிற தீமையின் என்று கர்த்தர் உங்களை கிருபையாய் தப்புவிப்பாராக. ஆண்டவர் அந்த தீமையை செய்ய விட மாட்டார். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தீமை செய்ய விட மாட்டார். ஆமென். லாபான் எத்தனை தீமை செய்ய நினைத்தாலும் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்கள் செய்கிற எதுவுமே நமக்கு நடக்காது. அவர்கள் என்ன தீமை செய்தாலும் அந்த தீமை ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. தீமைக்கு என்னை விலக்கி மீட்டு கொள்ளுகிற கர்த்தர். ஆமென்.
தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். இவனுக்கு ஒன்றும் கொடுக்க கூடாது, எதுவுமே இவன் கொண்டு போக கூடாதுன்னு லாபான் நினைத்தான். ஆனா திரும்பி பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. தன்னுடைய எல்லாம் யார்கிட்ட இருக்கு? இப்போ தன்னுடைய எல்லா ஆடு மாடுகளும் இப்போ லாபானுடையது மொத்தமும் யார்கிட்ட இருக்குன்னா யாக்கோபனுடைய கைக்கு போயிருச்சு, யாக்கோபனுடைய கரங்களுக்கு போயிருச்சு. கர்த்தர் தீமைக்கு அப்புறம் நைட்டு பின்னாடியே துரத்திட்டு வராரு. என்ன ஒண்ணுல இன்னும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இல்லைன்னா திருப்பியாவது அவர்களை கூட்டிட்டு வரணும்னு பாக்குறாரு. ஆனா கர்த்தர் இடையில எச்சரிக்கிறார், லாபானை எச்சரிக்கிறார். இத பாரு, என் பிள்ளையினிடத்துல நீ என்ன பேசக்கூடாது, நன்மையை தவிர தீமை ஒண்ணுமே பேசக்கூடாது. அப்படின்னா என் பிள்ளைகிட்ட நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்கறத தவிர வேற ஒன்னும் கேட்கக்கூடாது. ஏன் திருடுன, ஏன் வச்ச, ஏன் எடுத்த, இவ்வளோ ஆடு, இது மொத்தம் எனக்குரியது, இந்த நியாயம் எதுவும் பேசக்கூடாது. எது பேசணும் தெரியுமா? நல்லா இருக்கிறியா? நீ 31ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்துல, அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாக போகிறார். நம்மளை திட்டணும்னு வர்றவங்க, நம்மளை பேசணும்னு வர்றவங்க, நம்ம மேல எரிச்சலா இருக்கிறவர்கள், நான் நம்புறேன் இது சீக்கிரமாய் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எல்லா தீமைக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர் மனுஷனால் வருகிற தீமைக்கு உங்களையும் என்னையும் நீங்களாக்கி விடுவிப்பேன். நல்ல கைகளை தட்டி ஆமோதிக்கிறீர்கள். ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற தீமை, எந்த மனுஷன் வந்தாலும் தீமை செய்யணும்னு வருகிற மனுஷனை இப்பொழுது கர்த்தர் கட்டுவாராக, கர்த்தர் இப்பொழுது பேசுவாராக, அந்த மனிதனை கர்த்தர் சந்திப்பாராக. அவர்கள் நமக்கு விரோதமாய் எந்த தீமையும் செய்யாதபடி நன்மையே செய்வதற்கு நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக யாக்கோபனுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொன்னா, அவர் என்னோடு கூட எகிப்திற்கு வருகிற தேவன். நம்பர் 2, யாக்கோபனுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொன்னா, எனக்கு விரோதமாய் வருகிற தீமையை மாற்றுகிற தேவன். ஆமென். இந்த லாபான் மட்டும் கிடையாது, அதற்கு பிறகு வருகிற ஒரு பெரிய தீமை என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, அவனுடைய சொந்த சகோதரனாகிய ஏசா. அவ்வளவுதான். அந்த ஏசா ஆட்களோட வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே யாக்கோபனுடைய இருதயம் அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படியே பயப்படுறான், எல்லாரையும் கொன்றுவான் அப்படின்னு பயப்படுறான். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் இவன் செஞ்ச தீமையை கூட மற்றவங்க செய்ய விடாதபடி ஏசாவுனுடைய கண்களில் கர்த்தர் ஒரு கிருபையை கர்த்தர், நான் நம்புறேன், இனி உங்களுக்கு யாரும் தீங்கு செய்வதற்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். தீமை செய்ய வரணுன்றவங்களை கர்த்தர் நன்மையாய் மாற்ற பண்ணுவார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிலரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் பேசுறார், மகனே, உன்னுடைய தொழிலுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்களை கர்த்தர் தடுத்து போடுவாராக. குடும்பத்திற்கு விரோதமாய் தீங்கு செய்யணும்னு நினைக்கிற அந்த மனுஷனை கர்த்தர் திசை திருப்புவாராக. அவர்கள் இந்த வழியாய் வராதபடி, ஆமென், இந்த பாதையில பிரயாணம் பண்ணாதபடி கர்த்தர் வழி மாற்றி கொண்டு போகிறவர், துரத்துகிறவர் கர்த்தர். அந்த எண்ணங்களை மறக்க பண்ணுகிறவர். உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற தீமைகளை மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. காரணம் அவர் யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பாடுவோம். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடா. இப்ப சொல்லுவோம், என்னை உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கிறார்.
தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, சத்தமாய் தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஓஹோ, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன் சொல்லுவோம், மகிமை பாடுத்திடுவார், மகிமை பாடு. கைகளை தட்டி சொல்லுவோம், என்னை உண்டாக்கினவர். ஹalleluya, உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஹalleluya. இந்த லாபான் என்கிற இந்த ஒரு மனுஷனுடைய கையிலிருந்து அவனுடைய தீமைக்கு கர்த்தர் விலக்கி காத்தது மட்டுமல்ல, அவனுடைய கைக்கு ஆண்டவர் காப்பாற்றினார், அவனுடைய கைக்கு ஆண்டவர் காப்பாற்றினார். அந்த மனுஷனை காப்பாற்றினது மட்டும் இல்ல, அவனுடைய கையிலிருந்து புடுங்கி இவன் 20 வருஷம் செஞ்ச வேலைக்கு கர்த்தர் புடுங்கி அவன் கையில கொடுத்துதான் கர்த்தர் அனுப்பினார். ஆமோதிக்கிறீர்களா? லாபான் விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், உங்களை யார் இந்த லாபான் மாதிரி செய்ய நினைச்சாலும் அவன் கையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுகிற தேவன் மட்டும் இல்ல, ஆமென், தீமை உங்களுக்கு அணுகாமல் பாதுகாக்கிற தேவன் மட்டுமல்ல, நீங்க போகும்போது வெறுமையா நீங்க போக மாட்டீங்க. கர்த்தர் கையிலிருந்து வாங்கி, தீமை செய்களுடைய கையிலிருந்து வாங்கி கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். யாக்கோபுக்கு விரோதமான தீமை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. இப்ப நம்ம சொல்லணும், யார் தேவன்? யாக்கோபின் தேவன். யாருக்கு தேவன்? கேட்கல? நீங்க தானே யாக்கோபு மாதிரி குறும் பண்ணிட்டு அலையறீங்க, நீங்க தானே குறும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமா, நம்ம நிறைய பேருக்கு யார் பொருந்தும்? நமக்கு நிறைய பேருக்கு தானியேல் பொருந்தாது. இடைவிடாமல் ஆராதிக்கிற, ஐயோ பாஸ்டர் அப்படியெல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லை பாஸ்டர் நான். நம்ம நிறைய பேர் தாவீதுக்கு நம்மளோட கொண்டு போய் மேட்ச் பண்ண முடியாது. ஐயோ அவளுக்கு இல்லை பாஸ்டர் நான் அப்படின்னு. நம்ம யோசேப்போட நம்மளை நிறைய பேர் என்ன பண்ண முடியாது, மேட்ச் பண்ணவே முடியாது. ஐயோ யோசேப் மாதிரி வருமா பாஸ்டர்? நமக்கு வாய்ப்பு கிடைக்காதனால தப்பிச்சு உட்காந்துருக்குறோம். வாய்ப்பு கிடைச்சா நான் எத்தனை பேர் தப்பு பண்ணுவேன்னு தெரியல பாஸ்டர். யோசேப்போடெல்லாம் நம்மளை சேர்க்க முடியாது, யோசேப்பனுடைய தேவன் சொல்ல முடியாது. யோசேப்பின் தேவன் என் தேவன் சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். ஏதோ ஆண்டவருடைய கிருபையினால வேணா சொல்லலாம், அவரை முன்னாடி நிறுத்தி மறைச்சு வேணா சொல்லலாம். டைரக்டா என்ன பண்ண முடியாது. ஆமா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு இது தானியேலின் தேவன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா யார சொல்லலாம் அப்படின்னா, யாக்கோபின் தேவன் என் தேவன் அப்படின்னு நான் சொல்லலாம். யாக்கோபின், ஏன்னா என்ன மாதிரி வேதத்திலேயே ஒரு ரொம்ப பலவீனமான பாண்டம் யார் அப்படின்னா இந்த யாக்கோபு. ஆனா அந்த யாக்கோபோடு கர்த்தர் இருந்து லாபானுடைய கைக்கு தப்புவித்தது உண்மையானால், என்னையும் எனக்கு விரோதமாய் வருகிற தீமைகளுக்கு, அந்த வியாதி என்கிற தீமைக்கு, மரண கண்ணிகள் என்கிற தீமைக்கு இனி தீமை அணுகுவது இல்லை. அந்த தீமைக்கு என்னை விலக்கி காப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இனி ஒரே ஒரு காரியத்தை கூட வாசிச்சு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். 48வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 48ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, ஆமென், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி
தேவன் எனக்கு அருள் செய்தார். ஹல்லேலூயா. மூன்றாவது யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளையை பார்க்கும்போது சொல்றான், யோசேப்பை பார்க்கும்போது சொல்றான், எப்பா நீ பீருண்டு போயிட்ட, நீ மரிச்சு போயிட்டேன்னு நான் நினைச்சேன், உன் முகத்தை நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா. ஏன்னா என் கையில கொண்டு கொடுத்திருந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே நீ செத்து போயிட்ட, ஒரு மிருகம் உன்னை பட்சித்து கொன்னுச்சுன்னு இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, உன் முகத்தையும் எனக்கு காண்பிச்சிட்டாரு. இன்னொரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, உன்னை பார்ப்பேனோன்னு நினைச்சேன், ஆனா யாரையும் பார்த்தேன் அப்படின்னா உன் பிள்ளைகளையும் பார்த்துட்டப்பா, உன் சன்னதியையும் பார்த்துட்டப்பா. அப்படின்னா நான் எதிர்பார்த்தது மட்டும் இல்லை, நான் எதிர்பார்க்காததையும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க நினைச்சதை மட்டும் இல்ல, நினைக்காததையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். குடும்பத்தை குறித்து நினைச்சதை மட்டும் இல்ல, நினைக்காததையும். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி இதை ரிசீவ் பண்ணிக்கிறோம், இதை எங்க வாழ்க்கையில சுதந்திரமாய் கொள்ளுகிறோம். தகப்பனே ஒரு நீதி செய்வீராக. ஹல்லேலூயா. ஆம், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர், அதிகமாய் செய்கிற கர்த்தர். உன் முகத்தையே பார்ப்பேனோன்னு நினைச்சேன், கர்த்தர் நான் நினைக்காததை. இன்று கூட இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்க இந்த அளவுக்கு உங்க குடும்பம் வரும்னு நீங்க நிறைய பேர் நினைக்கல, ஆனா அப்பா இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க நினைக்கிறத விட உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு கிருபை தந்தாரு. நீங்க நினைச்சதை விட ஒரு நல்ல வீட்டில் குடியிருக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தந்தாரு. நீங்க நினைச்சதை விட நிறைய காரியத்தை கர்த்தர் மாத்தி இருக்கிறாரு. இப்போ மறுபடியும் பிராமிஸ் பண்றாரு, இல்ல நீ நினைச்ச இந்த காரியம் அல்ல, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய். ஆமென். யாக்கோபுக்கு கர்த்தர் நினைத்ததை விட அதிகமாய் செய்வார். ஆனால் ஆமென், நான் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தையும் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா அவர் யாக்கோபின் தேவன். சொல்லுங்க, யாக்கோபின் தேவன். முழு பலத்தோட யாக்கோபின் தேவன் எனக்கு சொந்தமானார், எனக்கு சொந்தமானார். சர்வ வல்லவர் எனக்கு சொந்தமானார். சாவை வென்றவர் எனக்கு ஜீவனானார். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்ய போகிறார். ஆமென். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்து களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பாடுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து கைகளை மேல தட்டி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்து களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். பாடுவோம், நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம்,
களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். பாட பாட அந்த மகிமை காவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்து களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். காவலைகள் மறந்து களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஆமென். உன் முகத்தை பார்ப்பேன்னு நினைக்கல, உன் முகத்தை பார்ப்பேன்னு நான் நினைக்கல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நான் உன் முகத்தையும் பார்த்தேன். இன்னொன்னு என்னன்னா, நான் உன் பிள்ளைகளை பார்ப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. ஆனா அதையும் என் கண்ணு. இப்ப நான் எப்படி மரணம் அடைவேன்னா, சந்தோஷத்தோட நான் மரணம் அடைவேன். நான் விசுவாசிக்கிறேன். இங்க இருக்கிற நிறைய தாயார், நிறைய தகப்பனார், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய தகப்பன், நிறைய தாய், இதுவரைக்கும் உங்க பிள்ளைகளுடைய நன்மையை எதுவுமே நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம். உங்க பிள்ளை, உங்களுடைய கண்களின் பார்வைக்கு உங்க பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, உங்க பிள்ளை ஒரு முடிஞ்சு போன ஒரு வாழ்க்கை மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு, என் பிள்ளை சந்தோஷமா இருக்கிறத ஒரு நாள் நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளை மகிழ்ச்சியா இருக்கிறத என் கண்ணால நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளையினுடைய திருமணத்தை நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளை ஒரு நல்ல வேலையில இருக்கிறத நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளை கணவனாரோட சேர்ந்து சந்தோஷமா ஆலயத்திற்கு வர்றது மாதிரி நீங்க உங்க பிள்ளைகளை குறிச்சு, உங்க சந்ததியை குறிச்சு எதை நீங்க மனசுல நினைச்சிருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, அதை மட்டும் இல்ல மகளே, அதை மட்டும் இல்ல மகனே, நீங்க நினைக்காததையும் நிச்சயமா இது நீங்க கைகளை ஏசப்பா ஏசப்பா இதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே நடக்கட்டும். என் பிள்ளையினுடைய நல்ல காரியத்தை நான் பார்ப்பேனா, என் பிள்ளை இந்த மாதிரி குடும்பத்தோட இருக்கிறத நான் பார்ப்பேனா, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறத நான் பார்ப்பேனா. கர்த்தர் சொல்றாரு, இல்லை, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நிச்சயமா நிச்சயமா. ஐயா, இப்ப கண்ணீரோட ஜெபிக்கிற அந்த அம்மாவுக்கு இப்ப அற்புதம் நடக்கணும். அந்த ஐயாவுடைய வாழ்க்கையில இப்போ இது உங்க வார்த்தை, இது உங்க வார்த்தை. யாக்கோபுக்கு நீர் செய்திருப்பது உண்மையானால் எங்களுக்கும் நீர் செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அன்னாள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, என் தலை மேல பிள்ளை இல்லைன்னு, பிள்ளை இல்லை, நான் ஒரு மலடி அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. பெண்ணினாள் என்ன ரொம்ப துக்கப்படுத்துறா, எனக்கு ஒரே ஒரு குழந்தைய மட்டும் தந்து எனக்கு பிள்ளை இல்லைன்ற ஒரு குறைய மட்டும் எனக்கு எடுத்து போட்டீங்கன்னா போதும் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணா. வேற இன்னொரு பிள்ளைக்காக எல்லாம் ஆசைப்படலை. ஆனா ஆண்டவர் கர்த்தர் அன்னாளுக்கு பிள்ளை மட்டும் இல்ல, கர்த்தர் பிள்ளைகளையே கர்த்தர் கொடுத்தார்ல, பிள்ளைகளையே ஆண்டவர் தந்தார்ல. அதனால நாம் நினைப்பதற்கும் இது நிச்சயமாய் நடக்கும். இந்த 100 days இப்ப ஜெபம் நடந்துட்டு இருக்குது. அதற்கு இடையில இருக்கிற இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், யாக்கோபே யாக்கோபே, நான் உன் தேவன், நான் உனக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நீ நினைச்ச உயர்வு அல்ல, நீ நினைச்ச வெற்றி அல்ல, அதை விட பல மடங்கு. ஆமென். இந்த ஜனத்துக்கு முன்னாடி, இந்த சொந்தக்காரனுக்கு முன்னாடி நாம் வாழ்ந்தா போதும்னு நீங்க நினைச்சீங்கல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடி வாழ வைக்கிறவர் மட்டுமல்ல, அவர்கள் நினைத்ததை விட பல மடங்கு உயர்த்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார், கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆமென். ஆனா இந்த யாக்கோபு யார் அப்படின்னா, தகுதியே இல்லாத யாக்கோபு. ஜெபம் பண்ணும் போது எனக்கு ரொம்ப அதுல ஆச்சரியமானது ஒண்ணு என்னன்னா, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் யாராமா, எப்படி ஜெபம் பண்றாரு அவர் சொல்லும் போது சொல்றாரு, ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவர் என்னோடு கூட இராமற் போனார். ஈசாக்கு யாரு?
ஈசாக்கு அவங்க அப்பா அப்படின்னா எங்க அப்பா அளவுக்கு கூட நான் யார் இல்லை, எங்க அப்பா அளவுக்கு ஒருத்தர் இல்லை. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே எங்க அம்மாவுடைய ஜபம் தாங்க, நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதே எங்க அம்மாவுடைய ஜபம் தாங்க, எங்க அப்பாவுடைய, நான் எல்லாம் ஒருத்தே இல்லைங்க, நான் எல்லாம் ரொம்ப மோசமான ஆளு. அது இத நம்ம மட்டும் சொல்லல, யார் சொல்லியிருக்கா? யாக்கோபும் சொல்லியிருக்காரு. நீங்க 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனத்தை வாசிப்பீர்களானால், என் பிதாவாகிய தேவனாகிய, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும், நெக்ஸ்ட் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால். இப்போ அந்த இடத்துல யார் பேர் வரல? யார் பேர் வரல? என்ன எழுதி இருக்கணும்னா, என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னுடைய தேவனுமான, அப்படின்னா பரவாயில்ல. ஆனா அந்த இடத்துல அந்த வார்த்தையை கூட சொல்லுகிற அளவிற்கு யாக்கோபு என்ன நினைக்கிறாருன்னா, நான் அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு ஆளு, நீ என்ன ஆசீர்வதிக்கணும்னா எங்க அப்பா வச்சுதாங்க ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், நீ என்ன ஆசீர்வதிக்கணும்னா எங்க அம்மா வச்சுதான் ஆசீர்வதிக்கணும், அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு பாத்திரம் நான். ஆனால் கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ என்ன அப்படி நினைக்கிறியோ இல்லையோப்பா, நான் சொல்றேன், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம், அவர் யாக்கோபின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். அப்படியே எல்லாரும் தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி தேங்க்யூ ஜீசஸ் அப்படியே கொஞ்சம் அப்படியே முன்பாய் கடந்து வந்து, இன்றைக்கு ஆண்டவர் யாக்கோபின் தேவன் என்கிற அந்த வார்த்தையை காலையிலிருந்து என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க, அப்படி உங்க எல்லாருக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணி தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் மகத்துவமான காரியத்தை ஆண்டவர் செய்ய போறார். யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய தலையின் மேல கர்த்தர் வைக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் என்னுடைய உண்மையை பார்த்து அல்ல, அவருடைய வாக்கு தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதுனால் அவருடைய உண்மையை வைத்து எனக்கு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கிருபை பொருந்திய தேவன், கிருபை பொருந்திய தேவன், தகுதியே இல்லாதவனை உயர்த்துகிற தேவன், தகுதிப்படுத்தி உயர்த்துகிற தேவன். ஆமென். நம்ம எல்லாரும் அறிக்கை செய்ய போறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா யாக்கோபின் தேவன். யாக்கோபின் தேவன் யாருக்கும் தேவன், எனக்கும் தேவன். ஹல்லேலூயா. அதைத்தான் ஃபர்ஸ்ட் பாட்டா பாடணும். யாக்கோபின் தேவன் என் தேவன், என்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவார், என்னாலும் நடத்துவாரே. எப்போ வாசிக்கிறது? ஆமேன். ரொம்ப ரொம்ப அழகா. கொஞ்சம் தள்ளி டிவி பார்க்குறேன். ஆமேன். ஸோ ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். ஆமேன். நீங்க தகுதி இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? நீங்க தகுதி இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? நான் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்போ யாரை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கன்னா யாக்கோபின் தேவனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. யாக்கோபின், நான் தான் பாச மிஸ்டேக் பண்ணேன், நான் தான் தப்பு பண்ணேன், என்கிட்ட நிறைய தவறு இருக்குது, நான் அந்த அளவுக்கு ஜப வீரன் அல்ல, நான் அந்த அளவுக்கு விசுவாச வீரன் அல்ல, நான் அந்த அளவுக்கு ஒரு குணசாலி அல்ல, நான் கோவப்படாதவங்க அல்ல, நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணதுனால தான் இந்த மாதிரி இருக்கிறேன். ஆனா நம்பர் 1, முதலாவது யாக்கோபுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்னன்னா, நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். அப்படின்னா பெரிய பிரச்சனையில உன் கூட வந்து நீ அதை எப்படி பண்ணுவேன்னா, ரொம்ப இதுவரைக்கும் நீ பார்த்த அத்தனை பிரச்சனையிலையும் இல்லாத ஒரு சமாதானத்தை இந்த பிரச்சனையில நான் உனக்கு கட்டளையிடுவேன். இதுவரைக்கும் நீ சந்திச்ச அத்தனை பிரச்சனையும் வருத்தத்தோட நீ கடந்திருப்ப. ஆனா இப்ப நீங்க கடக்க போற பிரச்சனை இனி வருத்தமே இல்லாம லகுவாய் கர்த்தர் எகிப்திற்கு கொண்டு போக போறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த இரண்டாவது வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த தீமையானாலும் கர்த்தர் இடையிலே அந்த தீமையை கர்த்தர் முறித்து போடுவார். யாரும் நமக்கு தீமை செய்ய முடியாது. அதைத்தான் யோசேப்பு சொல்கிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள்,
கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் முடிய பண்ணினார். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம், ஒரு அடிக்கு முன்னாடி பட்டயம் இருக்குது, ஒரு அடிக்கு முன்னாடி எதிரி இருக்கிறான், ஒரு அடிக்கு முன்னாடி தான் சோதனை வித்தியாசமா இருக்குது. ஆனா தாவீதை தொட முடிஞ்சிருச்சா? இல்ல. இங்க இருக்கிற நிறைய பேர், நீங்க நம்ம யாரு தெரியுமா? நம்ம மரணத்தையே ஜெயிச்சவங்க. நீங்க மரணத்தையே ஜெயிச்சவங்க. உங்க பக்கத்துல இருந்த மரணத்தை ஜெயிச்சவங்க. நீங்க உட்கார்ந்து இருந்த சேர்ல இருந்தவங்க செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க நிறைய பேர். ஆனா அந்த சேர்ல நீங்க உட்கார்ந்தீங்க, அந்த மரணம் உங்களை சாகடிக்க முடியல, நீங்க உயிரோட இருக்கிறீங்க. ஆமேன். கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். நம்ம சுவாசிக்கிற காற்றுலையும் அந்த விஷம் இருந்துச்சு, நம்ம உட்கார்ந்து இருந்த இடத்துலையும் அந்த விஷம் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் அந்த தீங்கு சேதப்படுத்தாதபடி கிருபையா காப்பாத்தினார்ல. அப்படி எப்படி ஆண்டவர் கைவிடுவார்? நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்த 3வது பெரிய பிளஸிங் என்ன அப்படின்னா, நான் உன்னை பார்ப்பேனா? உன்னை பார்க்க முடியாது, பரலோகத்தில் வந்து தான் உன்னை பார்ப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன்னை பார்த்ததே பெரிய சந்தோஷம். ஆனா கர்த்தர் இப்ப என்ன பண்ணாருன்னா, வாங்கடா என் செல்லங்களா அப்படின்னு கூப்பிட்டு எப்ராஹிம் மனாசே 2 ஆம்பளை பிள்ளைங்க வந்து முன்னாடி நிற்கிறாங்க. அப்படியே அந்த இது வரைக்கும் அவர் வந்து மனசுல தாங்கத்தோட இருந்தவர் சாகும்போது எப்படி செத்தாரு? மரணம் அடையும்போது எப்படி மரணம் அடைஞ்சாரு? ரொம்ப பிரகாசமா. மரணம் அடையும் போது வாழ்ந்துட்டேன்டா நானு, எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டா நானு, சந்தோஷமா. நீ என்ன பண்ணு, என் கண்ணை மூடு. நான் என்ன நம்புறேன்னா, உங்களுக்கும் எனக்கும் அது மாதிரி தான் கர்த்தர் தரணும். நம்ம வாழ்க்கையில நீங்க பாடுபட்டீங்க, நீங்க கடந்து வந்தீங்க, பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, எல்லாம் உங்களுக்கு இருக்கட்டும். ஆனா ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்கு முன்னாடி நீங்க மரிச்சிட்டீங்கன்னா உங்க மரணம் எப்படி இருக்கணும்? யாக்கோபை மாதிரி மரிச்சிடணும். எப்படி மரிச்சார் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைகளை கண்ணுல பார்த்த உடனே, இன்றைக்கு எனக்கு மரணம் வந்தாலும் நான் சந்தோஷமா வருவேன். ஏன் அப்படின்னா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் பார்த்துட்டேன், என் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பார்த்துட்டேன், என் சன்னதியையும் பார்த்துட்டேன். யோசேப் என்கிற ஒரு கேரக்டர் அவங்க கண்ணுல பார்த்த உடனே எல்லா கவலையும் மறந்துச்சு. நீ பார்த்துக்கூடா, நீ ரூபனை நீ பார்த்துக்கூடா, சிமியோனை நீயே பார்த்துக்கூடா, எல்லாத்தையும் நீ பார்த்துக்குவ, இனி எனக்கு என்னப்பா கவலை? நான் இனி அவர் ராஜ்யத்திற்கு போறது, என்னையும் நீ பார்த்துக்குவ. அத்தனை நாட்களும் பட்ட கஷ்டம், மரணம் அடையும் போது சந்தோஷமா பெட்ல போய் படுத்து, ஹல்லேலூயா. அதே போல அவருடைய அடக்க ஆராதனை என்ன மாதிரி தெரியுமா? எகிப்திலிருந்து எங்க கொண்டு போயிட்டாங்க? ஆபிரகாம் வாங்கினார் பாருங்க, மக்பேலா குகை, அங்க வரைக்கும் பாடிய அழகா வண்டியில வச்சு கிராண்டா, அவ்வளவு சந்தோஷமா. யோசேப்பு கூட கிடைக்கல, யோசேப்பு கூட மரிச்சு எங்க அடக்கம் பண்ணப்பட்டான்? எகிப்தில் அடக்கம் பண்ணப்பட்டு எலும்பு துண்டை தான் எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் ஜனங்கள் எல்லாம் கானானுக்கு போகும்போது அவருடைய எலும்பை கூட எடுத்துட்டு போயிட்டாங்க, எலும்பு துண்டு தான் போச்சு. ஆனா இவருடைய சரீரம் எங்க அடக்கம் பண்ணப்பட்டுச்சு? எப்படி இருந்திருக்கும் யாக்கோபு? ஆனா அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, என் வாழ்க்கையில நிறைய நான் என்ன பண்ணிட்டேன், என் பிதாக்களை மாதிரி நான் ஃப்ரீயா இல்லை, என் பிதாக்களை மாதிரி நான் சந்தோஷமா இல்லை. என் வாழ்க்கையில நிறைய காலம் எதுவா இருந்துச்சுன்னா, எனக்கு சஞ்சலமா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற ஏதோ ஒரு தாய் தகப்பன் சொல்லலாம், இதே வார்த்தையை சொல்லலாம். என் லைஃப்ல நிறைய நாட்கள் சஞ்சலமா இருக்கு, எனக்கு வருத்தமா இருக்குது, நான் இதெல்லாம் பார்க்கணுமா பாஸ்டர்? இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆண்டவர் எனக்கு என்னோட உயிரோட வச்சிருக்கிறாரு, நான் ஏன் இதெல்லாம் பார்க்குறேன்? எதுக்கு என் கண்ணுக்கு முன்னாடி? தீனாளுடைய வாழ்க்கையை பார்த்துட்டாரு, ரூபன் செய்த தப்பை பார்த்துட்டாரு, சிமியோனும் லேவி 2 பேரும் அவங்க போய் பண்ணின அந்த கொலையை பார்த்துட்டாரு. இந்த மாதிரி பார்த்து 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 யோசேப்புனுடைய பலவர்ண அங்கிய ரத்தத்தில் பார்த்துட்டாரு. இந்த மாதிரி யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நாட்கள் எப்படி இருந்தாருன்னா வருத்தத்தோட இருந்தார். ஆனால் த லாஸ்ட் மினிட், கடைசி நேரத்தில் கர்த்தர் அவனை, நீ இந்த துக்கத்தோட அவன் சொல்லும் போதே என்ன சொன்னார்னா, நான் துக்கத்தோடு என் பாதாளத்தில்
அவர் நல்லா இருக்கிற நேரத்தில் என்ன எழுதினாரு, எப்படி எழுதினாரு? அவர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, நான் துக்கத்தோட செத்துருவேன்ப்பா, என்ன நீங்க அடக்கம் பண்ணுவீங்க. எப்படி அடக்கம் பண்ணுவீங்க? என்ன துக்கத்தோட நீங்க அடக்கம் பண்ணுவீங்கப்பா. என் தலைமயிர் துக்கத்தோட மண்ணுக்கடியில போகும். அவருடைய மனசுக்குள்ள இருந்த வருத்தம் அதுதான். ஏன்னா சாகிற வரைக்கும் நான் சந்தோஷப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் எனக்கு எழுதிட்டாரு போல, சாகிற வரைக்கும் நான் சிரிக்க கூடாதுன்னு எழுதிட்டாரு போல, சாகிற வரைக்கும் நான் பயமே இல்லாம வாழக்கூடாதுன்னு எழுதிட்டாரு போல அப்படின்னு சொல்றான். ஆனா கடைசி மினிட்ல ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, யார் சொன்னா நீ துக்கத்தோட நீ பாதாளத்துக்கு நீ அடக்கம் பண்ணப்படுவேன்னு சொன்ன? நோ, கிடையாது. உன்னை எப்படிதான் நான் உன்னை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா, நீ எதிர்பார்த்ததை விட, நீ யோசேப்பை பார்க்க மாட்டேன்னு நினைச்ச அவனை மட்டும் இல்ல, பிள்ளைகளை கூட காமிச்சு உன்னை நான் சந்தோஷத்தோட, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் அப்படி செய்வார். எந்த அம்மா, எந்த அப்பா, எந்த தகப்பன் தாய், எந்த பிரதர் சிஸ்டர், உங்களுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். யாரோ ஒருத்தர் இந்த வசனத்தின்படி நீ சொல்லலாம், பாஸ்டர் இந்த வார்த்தையை நான் தான் யோசிச்சேன், நான் துக்கத்தோட தான் சாகணும் போல, நான் கடனோட தான் சாகணும் போல, நான் இந்த அவமானத்தோட தான் சாகணும் போல, நான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு எதுக்கு பாஸ்டர் உயிரோட இருக்கிறேன்? அன்னைக்கே ஆண்டவர் என்னை எடுத்திருக்க வேண்டியதானே. அவர் எடுத்ததுக்கு என்ன எடுத்திருக்கலாம்ல? எங்க அம்மா அப்பாவை எடுத்ததுக்கு என்ன எடுத்திருக்கலாம்ல? ஏதோ சின்ன பிள்ளைங்க எல்லாம் செத்து போறாங்களே, அந்த பிள்ளைங்க இறந்து போறதுக்கு என்ன எடுத்திருக்கலாம்ல? யாரோ ஒருத்தர் இந்த வார்த்தையை சொல்லலாம், என்ன எடுத்திருக்கலாம்ல? நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நான் துக்கத்தோட தான், எனக்கு சாகிற வரைக்கும் இந்த துக்கம் எனக்கு மாறாது. ஆனா ஆண்டவர் கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு, நீ என் மகளே அப்படி சொல்ற, நீ என் மகனே அப்படி சொல்ற, உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம் நீ நன்மையா பாப்பியா அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா நீ நினைக்காத ஒரு நன்மைய, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைய பாப்பான்ற நம்பிக்கை இல்லை, ஆனா பேர பிள்ளைகளை பாய்க்க வைக்கிறதற்கு என் ஆண்டவர் நல்லவரா இருப்பார். ஆனால் இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுறார், இல்ல உன்னுடைய முடிவில் நான் சந்தோஷத்தை பார்க்க பண்ணுவேன். லாத்தனரம் தனோதர், ஏதும் இல்லை என்ற கவலை எனக்கு இல்லை. நீங்க இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை? ஹalleluya. கைகளை உயர்த்தி இயேசுவே சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன் சொல்லுங்க. முழு பலத்தோட அந்த வார்த்தையை சொல்ல மகிமை. எஸ் லாத்தானா மராகாதானா லேதாரலரம். ஓ ஹalleluya. நன்றி அப்பா. சொல்லி எஸ் அம்மா, ஒரு அம்மா சொல்ற சத்தம் கேக்குது. எல்லாரும் இந்த மாதிரி சொல்ற சத்தம் வரட்டும். யாக்கோபின் தேவன் என் தேவன். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சொல்லுங்க, மகளே உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறாரு. இதையே நீடிச்சு நீங்க இதுலயே உங்க கதை முடிஞ்சிராது, இதுலயே உங்க வாழ்க்கை முடிஞ்சிராது, இப்படியே உங்க வாழ்க்கை முடிஞ்சிராது. கர்த்தர் ஒரு டர்னிங் பாயிண்ட தருவாரு, கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவாரு. ஆண்டவர் உங்க கண்களை மூட பண்ணும்போது வித்தியாசமாய் சந்தோஷத்தோட தான் கர்த்தர் எடுத்துக்குவாரு. ஹalleluya. நன்றி. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. சொல்லுவோம், இறுதி வரை சேர்ந்து நம்புவேன்.
நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் உண்டு சேர்த்திடுவார், எல்லாரும் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. இந்த வார்த்தையை சொல்ல 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 ரத்தனரே நம்புவே நம்புவே நம்புவே. ஓ ஹalleluya. நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. ஓ ஹalleluya. ஹalleluya. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சொல்லுங்க எல்லாரும், நம்புவே. எஸ் சிஸ்டர், ஆண்டவருடைய மகிமை உங்க மேல. கர்த்தர் உங்களோட தான் பேசிட்டே இருக்கிறார். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். கண்மலைகள் பெயர்க்கும் படியா நீங்க என்ன காரம்பிடி. கண்மலைகள் பெயர்க்கும் படியா கர்த்தர் என்னை காரம்பிடித்தார். காத்திருந்தே வலன் கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்தே ஓ ஹalleluya. விரும்பி கைகளை வைத்து எல்லாரும் நம்புவேன். சத்தம் சத்தம். இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க ஆண்டவருடைய பல. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நம்புவேன். சொல்லுங்க வாலிப தம்பி, சொல்லுங்க தங்கச்சி, பிரதர். எஸ் சொல்லுங்க பிரதர். நம்புவேன் நம்புவேன் இயேசுவே, நம்புவேன். ஏசப்பா, ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. ஏசப்பாட்ட ஸ்தோத்திரம் பண்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மன்னிப்பு கேட்டு ஒப்பர வாங்குற மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என் தேவன் என்று சொல்றவங்க அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க. எஸ், மடை திறந்த வெள்ளம் போல தேவனுடைய அபிஷேகத்தின் மகிமை இல்ல உங்க மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறது உண்மை. இதுவரைக்கும் பார்க்கல, இதுவரைக்கும் அந்த வெற்றியை பார்க்கல, இதுவரைக்கும் ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கல, இதுவரைக்கும் ஒரு உயர்வையும் நான் பார்க்கல. இனி 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 என் காலம் எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் பார்க்காத நான் இனி என்னத்தை பார்க்க போறேன்? இல்ல இல்ல மகனே, இல்ல மகனே, உன்னுடைய ஆரம்பம் மாதிரி முடிவு இருக்காது. ஆமே, நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிற கர்த்தர். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் செத்துருவேன்னு சொன்னாங்கல்ல, இவெல்லாம் எங்க வர போறான்னு தானே சொன்னாங்க. உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. நேசர் கோடி என்
மேல் பாரங் நேசருமகாய் ஜீவித்திடுவே நம்புவே. எஸ், பாடுறவங்க அப்படியே பாடி ஸ்தோத்ரா 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 ஹalleluya நம்புவே. எஸ், ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபிச்சுட்டே நம்புவே. நாங்க உங்களை நம்புவோம் ஆண்டவரே. இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல தகப்பனார் மேல, தாயார் மேல, பிரதர் சிஸ்டர் மேல அப்பா உம்முடைய வல்லமை இப்போ கடந்து வரட்டும் ஆண்டவரே, கடந்து வரட்டும் அப்பா. இயேசுவே இயேசுவே, நீர் யாக்கோபின் தேவன், நீர் எனக்கும் தேவன். யாக்கோபின் தேவன், நீர் எங்களுக்கும் தேவன், எங்களுக்கும் தேவன், எங்களுக்கும் தேவன். எஸ் எஸ், அப்படிதான்ப்பா. யாக்கோபு போல எங்களுக்குள்ள எந்த தகுதியும் இல்ல, எந்த டாலந்தும் இல்ல அப்பா, எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா யாக்கோபின் தேவன் எங்களுக்கு தேவன். ஆதாரம் நம்புவே இயேசுவே, நம்புவே நம்புவே இயேசு. தகப்பனே, இந்த பலிபீடத்தில் நின்று நான் ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளை ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு நீர் பேசின வார்த்தை உண்மையுள்ளது, உண்மையுள்ளது. உங்க வார்த்தை எங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு காத்திருக்கிறோம் ஆண்டவரே, காத்திருக்கிறோம்ப்பா. எதிர்பார்த்து காத்து நிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுகிறவர் நீர்தானே. ஹalleluya 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 ஹalleluya. இன்னைக்கு சொன்ன அத்தனை நல்வார்த்தையும் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும், இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அட்டெண்ட் பண்ற ஒவ்வொருத்தருடைய தலையின் மேல், லைவ்ல எந்தெந்த நாடுகள் ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க மேல, திருச்சபையில நின்று பலிபீடத்திற்கு அருகாமையில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஹalleluya ஆமென். அது இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. அப்படியே ஒரு கை மட்டும் அப்படியே கோர்த்து பிடித்து, யோபு தன் சிநேகிதனுக்காய் வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு அந்த வசதி இருக்காது, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எந்த ஆண்டவருடைய பிள்ளை ஜெப குறிப்போட வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். அது சாட்சியா எழுதி கொடுக்கணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நல்லா அப்பா அப்பா, நாங்க இந்த சகோதரனுக்காய் ஜெபிக்கிறேன், இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் சுமந்து ஜெபம் பண்ணுங்க. எங்க சிஸ்டர் அடுத்த வாரமே சாட்சியோட வரணும், அடுத்த மாசம் சாட்சியோட எங்க பிரதர் வரணும். ஆண்டவரே, ஆன்லைன்ல இப்போ ஜெப குறிப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் அவங்க என்ன ஜெப குறிப்போடு இருக்கிறார்களோ அந்த ஜெப குறிப்புகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோமப்பா, ஜெபிக்கிறோமப்பா. அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. நீர் உண்மை உள்ளவர் என்று நீர் நிரூபிப்பீராக ராஜா. இந்த 100 நாளைக்குள்ள வானம் திறந்திருக்கிறதையும், ஆமென், சத்துரு மின்னலை போல விழுகிறதையும் எங்கள் கண்கள் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். லாத்தாரா மகாதா நேராலாதானமா. பொறாமையின் கண்கள், எரிச்சலின் கண்கள், வன் கண்கள், அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய அக்கினிக்கு இரையாக்கி நான் ஜெபிக்கிறேன். Thank you Jesus. நம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு இருக்கட்டும். இன்றைக்கு மாலையில நடக்கிற ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 100 நாட்கள் முடிகிறதுக்குள்ள உங்க பெருக்கத்தை, உங்க மகிமையை நாங்க பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. கரங்களிலே முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென்.